அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலானோட 29th டே. இந்த வீடியோ வந்து பார்க்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30 நோன்பு வந்து வச்சு முடிச்சிருப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரமலானா இருக்கும். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இஃப்தார் ரெசிபியோட ஃபைனல் வீடியோ. இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன பண்ண போகிறேன்னா பனானா புட்டிங் தான் வந்து பண்ண போகிறேன். இந்த பனானா புட்டிங்க்கு வந்து 3 பனானா வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இப்போ பனானாவை வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து மிக்சியில் வந்து போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக தான் வந்து அரைக்க போகிறோம். ஸோ பெரிய பீசஸாக கூட வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனானா பீசஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட வந்து 2 எக்கையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட இன்னைக்கு வந்து நான் ஒரு 11 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சீனிக்கு பதிலாக வந்து நாட்டு சக்கரை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மாதிரி பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவுமே வந்து இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சீனி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கறனால நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல, அதனால உங்களுக்கு வந்து முட்டை ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே கூட பண்ணிக்கலாம். இல்லை வெண்ணிலா எசன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா சின்னமன் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை வந்து பொடியாக வந்து தூள் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த முட்டை ஸ்மெல் வந்து தெரியாது. நான் இன்றைக்கி வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், திரியாலாம் இருக்கக்கூடாது. ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பால், கெட்டியான பால் தான் வந்து ஆட் பண்ணணும். தண்ணியாக இருக்கக்கூடாது பால், நல்லா கொலன்னு இருக்கணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் புட்டிங் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தண்ணியாக வந்துடும் கீழே ஃபுல்லாமே. அதனால் வந்து நல்ல கெட்டியான காய்ச்சி ஆற வச்ச பாலாக வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த பனானா புட்டிங் வந்து நல்லா க்ரீமியாக இருந்துச்சுன்னா அந்த பாலை கூட வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் பால் மட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கணும். இப்போ இது ஒரு சைடு வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு வந்து கேரமல் வந்து ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் கேரமலுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா தானாகவே பார்த்தீங்கன்னா சீனி ஃபுல்லாமே வந்து கரைஞ்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இல்லாட்டி ஃபுல்லாமே வந்து பிடிச்சிரும். ஒரு மாதிரி படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால சிம்மிலே வச்சு கேரமல் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் கேரமலுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த பவுலில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் வந்து நம்ம கேரமல்ல வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் எப்படி வந்து வீடியோவில் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து பவுலில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து கேரமல் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரே இடத்துல வந்து நின்றுக்கிறோம், அப்படியே செட் ஆகிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனானா புட்டிங்க்கு வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டா இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். அந்த மேலே இருக்க அந்த இட்லி ஊற்றுவோம்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு வளைய மாதிரி வந்து வைக்க போகிறேன் ஸ்டாண்டு. அதுக்கு மேலே இந்த பவுலை தூக்கி வந்து வைக்க போகிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து மேலே வச்சு லிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணல. ஏன்னா பாருங்கள் நான் தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு, ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் தான் வந்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி லிட் இருக்கிற மாதிரி பவுல் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலை. ஏன்னா வந்து தண்ணி வந்து நான் கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கனால கொதிக்கும் போது மேலே வந்து விழுகாது. அதனால் வந்து நான் இப்படியே வந்து வச்சுட்டு இட்லி சட்டியோட லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான வந்து பனானா புட்டிங் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது வந்து பாயில் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் போய் கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து கழுவி வச்சிடுறேன். பாப்பா தம்பி 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் நான் இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சாகணும். நானுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து முடிச்சுட்டேன். நீ அடுத்து பார்த்துட்டேன்னா நோன்பு திறந்துட்டு தான் வந்து மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு புட்டிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. இது கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இது பண்ணிடாமல் ஓரத்தில் வந்து கத்தியை வச்சு எடுத்து விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பவுலில் தூக்கி பிளேட்டில் கவுத்திட்டிங்கன்னா புட்டிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் கட் பண்ணுறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த இஃப்தாருக்கு வந்து பனானா புட்டிங்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.